ஐயா அம்மா வேற திண்ணையில உட்காந்துருக்காங்க, என்ன மாதிரி சொல்லி தொலைவாங்களே. நம்ம நைஸா கண்டுக்கிறது மாதிரி போயிடுவோம். டேய் சுப்பிரமணிய, கையில் நடா தண்ணி பண்ணாட்டா இருக்கு. இன்னும் உன் பொண்டாட்டிக்காரி எந்திரிக்கலையாக்க? அம்மா என்ன தெரியாத மாதிரி கேட்குறிய? அன்னைக்கிளி தான் நேற்று வண்டியிலேருந்து கீழே விழுந்து லேசாக அடிபட்டுருக்குல, அதனால தான் நான் தண்ணி பண்ணி தூக்கிட்டு வரேன். அப்புறம் யாருமா பார்க்குறது? நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே பார்க்கணும். ஆனை மேலே ஏறி வந்தா அந்த கால ராசா என் பொண்டாட்டிக்கு தேவையினா தூக்கு வண்டா கூசாங்கிற கதையா? ஏன்டா பொண்டாட்டிக்கு கூசா தூக்கிக்கிட்டே தெரிய போறியாடா நீ? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அப்படி தெரிய போற நீ? ஏம்மா தவிச்ச வாய்க்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கேன், இது என்ன ஒரு பெரிய வேலைன்னு நான் கூசா தூக்குறோங்கிறிய? அட பேசாமல் இருங்கம்மா, என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்காமா. ஆவாரம்பு கொள்ளையவே வாங்கி வந்தேன் லட்டு, என் பொண்டாட்டி தேவிக்கு செஞ்சு தரேன் புட்டுங்கிற கதையா? இந்த காலத்து ஆம்பளை பயலுக பொண்டாட்டிமார்களை உள்ளங்கையை விட்டு கீழே இறக்காம தாங்குதாங்கல தாங்கிக்கிட்டு திரியிறாங்க. அந்த காலத்தில் அவன் அப்பைமாரு தாத்தைமார்கள்லாம் இப்படியா பொண்டாட்டி பார்த்துக்கிட்டாங்க? இங்கனக்குள்ளே எட்டி மிதிச்சாங்கன்னா எதிர்த்த தெருவில் போய் விழுவான். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குனா இவங்க பொண்டாட்டிமார்களுக்கு கூசா தூக்கிக்கிட்டுல திரியிறாங்க. என்ன கொடுமையை சொல்ல, என்ன கொடுமையை சொல்ல. இதெல்லாம் பார்த்து இது பண்ணுறதுக்கா நான் கண்ணை மூடாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஒட்டு திண்ணையில. என் கிரகம் நம்ம வீட்டு மருமக மகாலட்சுமி 4 வீட்டு திண்ணையில் உட்காந்து 4 வீட்டு புறணியை பேசி தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போய் வருவாளே. அவளுக்கு ஏதாவது ஜூஸு கீச வெயிலுக்கு போட்டு வைப்போம்னு இந்த மாமியா கிழவிக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தா இப்படிலாம் கிச்சனை க்ளீன் போல்டா போட்டு வச்சிருக்குமா? சே, எப்போ பார்த்தாலும் இந்த கிச்சனில் ஒரு கருமமும் இருக்க மாட்டேங்குது. அத்தை கிழவி இங்கே என்னமோ தட்டு போட்டு நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு பவ்யமாக மூடி வச்சிருக்கேன். என்னவா இருக்கும்? நம்ம கண்ணில் சிக்குனா இங்கே ஏதாவது இருக்குமா என்ன? ஆஹா ஆஹா ஆஹா, பழைய சோறாவது கிடைச்சா பரவாயில்லன்னு நினைச்ச நமக்கு தயிர் சோறு, புளி சோறு, தக்காளி சோறு, லெமன் சோறு, உருளைக்கிழங்கு, அப்பளம், ஊறுகாய், அடடடடடா, என்னது இது? வகை வகையா இருக்கே, வகை வகையா இருக்கே. ஆஹா, என்னது இது? வளகாப்பு சோறு மாதிரியே இருக்குது. ஒருவேளை நம்ம அத்தை கிழவிக்கு இன்னைக்கு வளகாப்பு எதுவும் போட்டுப்பாங்களோ? நமக்கே இப்படிலாம் தோணுது. நம்ம மாமனார் செத்துதான் 2 வருஷம் ஆச்சே. கழுதை எதுவோ எப்படியோ இருந்துட்டு போகுது. நமக்கு சோறு கிடைச்சா சரி. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். என்ன என்ன ஐட்டங்களோ நெடுவாளி வீட்டுக்குள்ளே நிறைய திண்டால் வைத்தால போகும், கொஞ்சமா திண்டால் பத்தாமல் போகும். இப்படி வார வாரம் யாருக்காவது ஒருத்தருக்கு வளகாப்பு போட்டு இப்படி வகை வகையா சோறாக்கி போட்டால் எம்பிட்டு ருசியா இருக்கும். நம்மளே வீட்டில் லெமன் சோறு, புளி சோறுன்னு கிட்டி கிட்டி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்றோம். அது என்ன இப்படி டேஸ்டாவா இருக்குது? நம்மளே நம்ம கிண்டின சோறை வாயில வைக்க முடியல, அப்புறம் நம்ம பிள்ளைய திருப்பி கொண்டுட்டு வந்துருச்சுன்னா அதுகளை வேற 4 போட்டு மொத்தம் போகுதே. வளகாப்பு வீட்டில் போய் 4 வாய் சோறு ஓசியில் தின்னுட்டு வரலான்னு போனா அங்கே போய் நிற்கையில் வைத்த கலக்கிருச்சு. நல்ல வேலை, அப்படியே போட்டுப்பட்டு ஓடியாராமல் ஒரு தட்டில் வாங்கிட்டு வந்தனே, அது வரைக்கும் சந்தோஷம். இல்லைன்னா இன்னைக்கு பொழுதோட 4 வகை சோறு திங்க முடியலையேன்னு அதுவே பெருங்கவலையாக இருந்திருக்கும். அப்பாடி, என் வயிறில் உள்ள பாரமே இறங்கிருச்சே. இனி போய் நல்லா திருப்பதியாக சாப்பிடலாம். அப்பா சூப்பர் சாப்பாடுப்பா. இப்படிலாம் ஃபங்க்ஷன் சாப்பாடு சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு. இப்படியே உட்காந்த இடத்துலையே உட்காந்து இந்த தட்டுலையே தண்ணியை ஊற்றி கையை கழுவிட்டு இந்த சோஃபாவில் இப்படி மல்லாக்க படுத்து ஒரு தூக்கத்தை போட்டப்புன்னா அடேங்கப்பா, என்னத்தை சொல்ல சொர்க்கத்துக்கே போயிட்டு திரும்பி வந்தது மாதிரி இருக்கும். வாங்க தகிழவி, வாங்க வாங்க. இப்போ தான் உங்களை நினச்சேன். ஐயோ, யாராவது தண்ணி இல்லிட்டு இருந்தால் எங்கனையே கையை கழுவலாமே, சாப்பிடும்போது தண்ணி எடுத்துகிட்டு வரலைன்னு. விக்கல் வேற இடையில வருது. அத்தை போய் ஒரு சம்பு தண்ணி இல்லிட்டு வாங்க. அப்படியே கையை கழுவிட்டு எங்கனையே விழுந்து படுக்கிறேன். ஒரு மணி நேரம் தூக்கத்தை போட்டால் தான் கொஞ்சம் நல்ல நிம்மதியாக நல்லா இருக்கும். அடி பேடியில போற நாசமத்து போவாளே ஏட்டி, நான் விசேஷக்காரா வீட்டில் போய் கால் வலிக்க நின்று அங்கே எப்படா வளையல் போட்டு முடிப்பாங்கன்னு அதையே பார்த்துக்கிட்டு இருந்து அவங்க சோறு ஒரு வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து அதுக்கு இடையில என் வயிற்ற கலக்கி அவங்கள்ட்ட சோத்து தட்டை தூக்கிட்டு போய் காட்டி ஆளுக்கு கொஞ்சமா அள்ளி வைக்க சொல்லி வச்சு நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து மூடி வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ள இப்படி திண்டு முழுங்கிட்டேடி. ஐயோ அத்தை கிழவி, அப்போ நீ சாப்பிடவே இல்லையா? ஐயோ, நீ ஃபங்க்ஷன் போய் நல்லா முழுங்கிட்டு எனக்கும்ல சேர்த்து வாங்கிட்டு வந்து மூடி வச்சிருக்கேன்னு நினச்சேன். அட கடவுளே, இப்படி ஆயிருச்சே. நடிக்காதடி வயிற்ற கலக்கிருச்சேன்னு ஒரு வாய் சோற டேஸ்ட் கூட பார்க்காம தட்டை போட்டு மூடி வச்சுட்டு போனனே. உன் கொல்லி கண்ணில் பட்டக்கூடாதுன்னு தானே மூடி வச்சுட்டு போனேன். அப்படி இருந்தும் பேதி எடுத்து கண்டுபிடிச்சு திண்டு முழுங்கிட்டாலே. அட விடுங்க அத்தை கிழவி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? யாரு சாப்பிட்டேன்? உங்க செல்ல மருமக நெடுவாளி தானே சாப்பிட்டேன். அட இன்னும் 2-3 மாசத்துல நம்ம ருக்கக்காவுக்கு வளகாப்பு போட்டுருவாங்க. அவங்க வீட்டு வளகாப்புக்கு வாங்க, உங்களுக்கு விதவிதமா வாங்கி தரேன். அட 4-5 தட்டு உட்காந்து ஓரமா உட்காந்து உள்ளதலுங்க. இப்ப யாருக்கு என்ன கெட்டு போச்சு?
ருக்கு கடைக்கு வளகாப்பு போட்டா நீ போய் தான் எனக்கு சோறு வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. நானே போய் உட்காந்து அவ வீட்டுல தின்னுட்டு வருவேன். இன்னைக்கு பொழுதுக்கு கழிக்கலாம் நினைச்சோம்லட்டி இந்த வளகாப்பு சோறை வாங்கி ஒரு வாய் சோறு கூட டேஸ்ட் பார்க்கல, அதுக்குள்ள இப்படி திண்டு வேணும் ஏப்ப விட்டுட்டாலே. ஐயோ, இந்த ஏப்ப வேற சமயம் பார்த்து வருதே. ஏப்பத்தை பார்த்து பார்த்து தான் கிளவி ரொம்ப கோபமாகுதோ. நீ திண்ட சோறு உனக்கு செமிக்கவே செமிக்காதடி. நீ பேதிலை வாந்திலை வயிற்றாலையும் போய் தாண்டி கிடப்ப. நாசமத்து போவா. கை கெட்டினது வாய் கேட்ட விடாம பண்ணிட்டாளே. மறுபடியும் அவங்க வீட்டுல தட்டை தூக்கிட்டு போய் நின்றா என்ன மாதிரி நினைப்பாங்களே. எப்படி போறது, யார்கிட்ட சொல்லி எப்படி வாங்குறதுன்னு தெரியலையே. நம்மளுக்கு மனசு ஊர் அந்த சோத்து மேல தானே இருக்கு. எப்படி வாங்குறது? ஐயோ. அத்தை கிழவி, கிச்சனுக்கு தானே போற? அப்படியே ஒரு சம்பு தண்ணி இலிட்டு வாயேன். எனக்கு கை கழுவிட்டு இங்கனையே படுத்து உறங்கணும் போல இருக்கு. அத்தை கிழவி, தவுச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்து பழகுங்க, இல்லைன்னா செத்த பிறகு நரகத்துக்கு தான் போவா அம்மா சொல்லிவிட்டேன். கிழவிக்கு திமுற பாரு, ஒரு வாய் தண்ணி கேட்டதுக்கு செம்ப கொண்டு அடிக்குது. எனக்கு கருணாக்கடியோய், உனக்கு கன்ஃபார்ம் நரகந்தேன் போ. அன்னைக்கிலே அம்மாடி அன்னைக்கிலே. மாமா காலையில இருந்து இங்கிட்ட அங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருக்கீல, என்ன செத்தோட உட்காருங்க மாமா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு வேலையை பாத்துக்கிறேன். ஏட்டி அன்னைக்கிலே, அதெல்லாம் ஒரு வேலையும் பார்க்க வேணாம், எல்லா வேலையும் மாமா பார்த்துட்டேன். நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுமா. ஆமா 2 நாளா வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டு இல்லை மாமா. இங்கே பாருங்க முகமெல்லாம் வாடி போய் கிடக்குது. நான் எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கட்டுமா? நீங்க செத்த ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? அன்னைக்கிலே நான் ரெஸ்ட்டும் எடுக்க வேணாம், ஒன்றும் எடுக்க வேணாம். நான் என்ன வேலை பார்த்துட்டேன் இன்னைக்கு? வய வரப்போ ஒன்றுக்கும் போகலை. வீட்டில் உள்ள வேலை சின்ன சின்ன வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அட இது கூட உனக்கு முடியாத அன்னைக்கு பார்க்கலைன்னா என்னதே நான் புருஷன் சொல்லு. என் பொண்டாட்டிக்கு பார்க்கறத நினச்சி எனக்கு சந்தோஷம் தான்ட்டி. மாமா அந்த வண்டியும் வேணாம், ஒன்று வேணாம். நான் என்ன வண்டி ஓட்டி எங்கே போக போகிறேன்? எங்கே போனாலும் உங்களோட போக போகிறேன், உங்களோட வர போகிறேன். எனக்கு எதுக்கு வண்டி வாசிலாம்? அதை விற்றுப்புட்டு பிள்ளைகளுக்கு என்னமாவது ஒரு நகை நட்டாவது வாங்கி வைக்கலாம்ல மாமா. என்னத்துக்கு அந்த வண்டி? இங்கே பாருங்க எப்படி விழுந்துட்டு வந்து வேலை பார்க்க முடியாமல் கிடக்கேன்னு. பாவம் நீங்கள் கிடந்து சிரமப்பட்டுக்கிட்டு கிடக்கு இல்லை மாமா. அந்த வண்டியை கொண்டு யாராவது கேட்குறவங்கள்ட்ட விற்றுட்டு வந்துருங்களேன். கேட்டி அன்னைக்கிலே, மாமா உனக்காக முதன்னு சிறுக காசு சேர்த்து வச்சு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தனா அதை படக்குன்னு கொண்டு போய் விற்கிறோம் சொல்கிற பத்தியா? மாமா மனசு கஷ்டப்படும்னு உனக்கு தோணவே இல்லை அன்னைக்கிலே? ஆமாம், நல்லா வண்டி வாங்கி கொடுத்தீங்க முதன்னு பார்த்து பார்த்து நீங்களும் ஒவ்வொன்றாத்தான் அன்னைக்கிளிக்கு செய்கிறீங்க. அதை எங்கே நான் பக்குவமாக வச்சுக்கிறேன். நீங்கள் ஆசைப்பட்டு வண்டி எப்படியாவது பழகிற அன்னைக்கிளின்னு சொன்னீங்க. அதாவது எனக்கு பழக முடிஞ்சதா? அங்கே வாருங்க எப்படி விழுந்துட்டு வந்திருக்கேன் பொத்த சரக்கா மாதிரி. சரி விட்டுட்டு அன்னைக்கிளி, வண்டின்னு வண்டியை பற்றியே ஒன்றும் பேச வேணாம். சரி நீ சாப்பிட்டியா? மாமா சோறு ஓட்டி எடுத்துகிட்டு வந்து உனக்கு ஊட்டி விடவா? பசிக்கத்தான் செய்யுது. என் மாமையை ஊட்டி விட்டா கூட 2 வாய் சாப்பிடத்தான் செய்வேன். ஆனால் வேணாம் மாமா, உங்கள் அம்மா வந்து பார்த்தா ஏச போகிறாங்க. சும்மா இருட்டி அன்னைக்கிளி, நான் உனக்கு ஊட்டி விடுறதுக்கு அம்மா என்ன சொல்ல போகிறாங்க? அட கொஞ்ச நேரம் கணக்குள்ளேயே உட்காந்துரு, மாமா போய் சோறு ஓட்டி எடுத்துகிட்டு வரேன். ஏண்டா சுப்பிரமணி, என்ன காலையிலேருந்து பொண்டாடிக்கு பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு தெரியுற? கையில் என்ன தட்டு சோறாக்க? அட ஆமாம்மா, காலையிலேருந்து அன்னைக்கிளி கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சோறு திங்காமல் கிடக்கல. அதான் அவளுக்கு கொஞ்சோண்டு புளிக்கலம் வச்சு கொஞ்சம் கீரையை கடைஞ்சி எடுத்துகிட்டு போகிறேன். புள்ள 2 வாய் சாப்பிடட்டுமா? போப்பா போய் பொண்டாட்டிக்கு தட்டில் சோத்தை போட்டு கொடுத்து ஊட்டி விட்டுட்டு வாப்பா. பாவம் புள்ள வயக்காட்டிலையும் வரப்பு காட்டிலையும் கடந்து கசுட்டப்பட்டு கனவாடு பட்டு உனக்கு சம்பாத்தியம் பண்ணி கொண்டுட்டு வந்து முடியாம கிடக்கல. அதனால உன் பொண்டாட்டிக்கு உன் கையாலேயே சோறாக்கி நீ கொண்டு போய் ஊட்டி விட்டுட்டு வாப்பா போ. அட சும்மா இருங்கம்மா, மாமியாலும் மருமகளும் கிண்டல் பண்ணிக்கிறலைன்னா உங்களுக்கெல்லாம் கண் அடவிடாது. இருங்க நீங்க சொன்னது மாதிரியே உங்க மருமகளுக்கு போய் ஊட்டி விட்டுட்டு வரேன். இருங்க. அம்மா அவளை திட்டுறான், இவன் நம்ம கிண்டல் பண்ணி விளையாடுறட்டு போறேன். ஏலே என்னடா சொல்லிட்டு போற? ஏடுவட்ட வேலைகளா? என்னத்தையாவது சொல்லுங்கடா. காலம் போன காலத்துல நம்மளுக்கு ஒரு வாய் சோறு ஊட்டி விட ஆள் இருக்கா? இந்த மனுஷன் நல்லா இருக்கையிலேயே போய் சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு அவர் இருந்திருந்தா எனக்கு முடியாத காலத்துல சோறு ஊட்டி விட்டுருப்பாரு. எனக்கு கொடுத்து வைக்கலையே. மனதில் என்று எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா? அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா? நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா. அத்தான் உங்களை நினைச்சு உங்க பங்கசம் உருகிக்கிட்டு இருக்கனே, நீங்க என்னைய விட்டுட்டு இப்படி போயிட்டீங்களே. அன்னைக்கிலே மாமா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்றியாம்மா? கொடுங்க மாமா, நான் எந்திரிச்சு வருவோம் தான் இருந்தேன், அதுக்குள்ள நீங்க கொண்டுட்டு வந்துட்டீங்களா? ஏட்டி மாமா போய் போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போறேன், அப்புறம் அதுக்கு நீ எந்திரிச்சு வர. அப்படியே மாமா ஒரு உருண்டையா உருட்டி தரேன், அப்படியே சாப்பிடு என்னம்மா. நான் ரொம்ப கொடுத்து வச்சவ மாமா. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏட்டி அன்னைக்கிலே நீ மட்டுமா கொடுத்து வச்சவ? உன்னைய மாதிரி ஒரு அழகான அம்சமான மாமனை புரிஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்துகிற பொண்டாட்டி கிடைக்க நானும் தான் தவம் பண்ணியிருக்கேனே. என் அழகு பொண்டாட்டிட்டி நீனே.
அட போங்க மாமா, சும்மா என்னத்தையாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பிய. பர்றா பர்றா பர்றா, கன்னத்துல உள்ள காயம்லாம் பறந்து போய் என் பொண்டாட்டி முகத்துல புன்னகை பறக்குதுடா. ஏயா சிலுக்கு வரப்பட்டி சிங்காரம்னு மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு ஏரியாக்குள்ள படி மழை வந்தா மட்டும் பத்துமா? அட 2 தேங்காய் சில்லையும் 4-5 பொட்டுக்களையும் வச்சு அம்மியில எங்கிட்ட ஒரு நெய் அங்கிட்ட ஒரு நெய் நச்சு வலி சொல்லிட்டு வர்றதுக்கு எம்போட்டு நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அட காலத்துல படகு தரக்குன்னு 2 தட்டை தட்டி வலி சொல்லிட்டு வாயா, எனக்கு வயிறு கபாபுன்னு பசிக்குது. கை வலிக்குது வனசா, ஒரு கை பிடிக்கணும் அம்மி இறைக்கணும் வனசா. நான் இழுத்தரைக்கிற போது கை பழுத்து இருக்குது பாரு, நீ அழுத்தமான ஆளு என் கழுத்து இருப்பது ஏண்டி? அட அம்மி இறப்பது அம்பல வேலை தாண்டா, அதுக்கு போய் என்னை அழப்பது ஏண்டா? அம்மி இழுத்தரைக்கும் போது நெஞ்சு இழுத்தரைக்கிற மாமா, நீ அழுத்தமான ஆளு என்ன கழுத்தறுப்பது ஏண்டா? எங்களுக்கு பாட்டும் தெரியும், உங்களை போல பாடவும் தெரியும். ஒழுங்கா ஆம்பளையா சொருவமா அம்மியை 4 நகட்டி தேங்காயும் பொட்டுக்களையும் மைய அரைச்சு கொண்டுட்டு வா. அதுதான் பழைய சோறுக்கு பச்சை மிளகாயோட சேர்த்து தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஏட்டி வனசா, ஒரு மீசை வச்ச ஆம்பளை இப்படி அம்மிக்கல்கிட்ட உட்காந்து காலை நீட்டி கையை முடக்கி தேங்காய் தவையை அரைக்கிறதெல்லாம் ஊர் உலகத்தில் பார்த்தா தப்பா அசிங்கமாக நினைக்க மாட்டாங்க. உன்னையே தானே முடி அசிங்கமாக நினைப்பாங்க. அதனாலயாவது மாமாவை கொஞ்சம் மன்னிச்சு விடலாம்ல. அதெல்லாம் கடுகுட பழம் ஆட்டையை போட்டு கட்டிங் போட்டு வந்தில, அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். வீட்டுக்கு காய் வாங்க வச்சிருந்த காசை எடுத்துட்டு போய் கட்டிங் போட்டு வந்ததும் பார்த்தாம உட்காந்துக்கிட்டு பெரிய ஆம்பளை சிங்கம்னு மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு வியாக்கியானமா பேசிட்டு இருக்க. வியாக்கியானா நல்ல காலை நீட்டி கையை உடைக்கி அம்மி அரைச்சுப்பிட்டு கொல்ல பக்கத்துல 4 வாளி துணி ஊறுது, அதுகளை பூரா துவச்சு போட்டுட்டு வா. முந்தானத்துக்கு முதநாத்து வச்ச பழைய கஞ்சி இருக்கு, நல்லா புளிச்சு போயிருக்கு, அதை நல்ல பச்சை மிளகாயை கடிச்சுக்கிட்டு நல்லா குடி. அந்த புளிச்ச கஞ்சியை குடிச்சாத்தேன் போத தலைக்கு ஏறி பித்த முத்தி போய் தெரியல, அந்த பைத்தியம் தெளியும். யாருக்கிட்ட எட்டி வனசா, அடியல எட்டியில வனசா, என்ன புருஷன் முன்னாடியும் பேசிக்கிற சத்தம் இப்படி நேரமா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, இப்ப கூப்பிட்டா என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாளுங்க. அடியில உள்ள இருக்கியா இல்லையா? யோ யோ யோ, எந்திரியா எந்திரியா வேகமா. இந்த 5 நிமிஷம் இருட்டி, இன்னும் 2 தட்டு தட்டினா நல்லா அரைச்சிரும். யோ நீ அரைச்சதெல்லாம் போதும், முதல்ல எந்திரியா. எவ்வளவு வர்ற சத்தம் கேட்குது, அது வேற எவ்வளவு பாத்துக்கிட்டு போனானா ஊருக்குள்ள வத்தி வச்சுட்டு வந்துருவாளுங்க. அப்புறம் 4 நாளைக்கு ஏன் மஞ்சிதான் ஊர் பஞ்சியா இருக்கான். ஏயா எந்திரியா, சொல்லிக்கிட்டே இருக்க, உட்காந்துட்டே இருக்கி என்ன? எடி வனசா, அதைத்தானே நானும் சொன்னேன். எவ்வளவு பார்த்தாலுங்கன்னா என்ன மாதிரி பேசுவாளுங்க. நான் அம்மி அரைக்கலைன்னு சொன்னதுக்கு வலுக்கட்டாயமா உட்கார வச்சு அரைக்கி வச்சுட்டு இப்போ முடிக்க போற நேரத்துல எந்திரி சொல்லிட்டு இருக்க. கடைசியில நீ தான் அரைச்சோம்னு பிகு பண்ணிக்கிட்டு தெரியறதுக்கு நான் அரைச்சுக்கிட்டே விடுவேன். ஆமா ஏச்சி, நீ மெண்டலாயில மெண்டல் மாதிரி நடிக்கிறியா? அங்கிட்டு போங்கிட்டு எவ்வளவு வேற அழுக ஊருக்குள்ள போய் சொல்லி விட்டுருவாளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் அரைப்பேன்னு சின்ன பிள்ளை அடம் பிடிச்சிட்டு இருக்கேன். மெண்டலுக்கு இருக்கு போடாங்கிட்டு, நான் அரைச்சுக்கிறேன். எடி வனசா, என்ன பேச்சுவாக்கில் மாமாவை போடாவடாங்கிறிய என்ன? நீ தெரியாமத்தேன்னு சொல்லியிருப்ப, ஏதோ பேச்சுவார்த்தையில் டக்குன்னு வந்திருக்குந்தேன். அதுக்காக மன்னிப்புலாம் கேட்க வேணாம். சரி சரி விடு, மாமா மன்னிச்சுட்டேன் விடு. விளக்க மாத்து கட்டையிட்ட நாங்கள் மன்னிப்பு வேற கேட்போமா? தெரிஞ்சு தாண்டா சொன்னேன், தள்ளி நில்லுடா. எவ்வளவு வந்துகிட்டு இருக்காளுக, போய் ஊருக்குள்ள சொல்லி கொடுத்துருவாளுக. எனக்கு கொஞ்ச நஞ்சா இருக்கிற மான மரியாதையும் போயிரும்னு உன்னை தள்ளி நிற்க சொன்னா அதிசயம் பண்ணிட்டு தெரியா நின்றுக்கிட்டு. ஏச்சிப்பே, சோகமான பிஜிஎம்லாம் போடுறதுனால நீ நம்ம நல்லவன் நினைச்சுக்கிற தெரியுமா? பிளேய், ஒழுங்கு மரியாதையா கொல்ல பக்கம் இருக்கிற துணிமணியை போய் துவச்சு போட்டுட்டு வா. இல்லைன்னா அடுத்த வேலை சோத்துக்கு நீ அக்கம் பக்கத்தையும் போய் தெரியணும். ஆமா சொல்லிவிட்டேன். என்ன லுக்கு, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். சே, 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சிலுக்குவார்பட்டி சிங்காரம்னா இந்த ஏரியாவே அலறும். மீசையை முறுக்கிக்கிட்டு நெஞ்சை நிமித்திக்கிட்டு கெத்தா நடந்து வர்ற நடையில இந்த ஏரியா குமரி பொண்ணுகள்லாம் நம்மளைத்தான் பார்க்கும். அப்படியெல்லாம் கெத்தா இருந்துவிட்டு இந்த ஒத்த பொம்பளைய கல்யாணம் பண்ணி இப்படி அம்மி இறக்கி விட்டுவிட்டாளே. மைண்ட் வயசு நினைச்சுக்கிட்டு சத்தமா பேசுறடி மாப்பிளே. அடுத்த வேலைக்கு இட்லி ஊத்துறதுக்கு அரிசியும் உளுந்து ஊறிக்கிட்டு இருக்கு. ஒழுங்கா துணியை துவச்சு போட்டுட்டு வந்து கஞ்சியை குடிச்சுப்புட்டு அடுத்து மாவாட்டுறதுக்கு ரெடி ஆயிக்க. ஆளும் மொஹரையும் இப்பத்தையும் கெத்தா தெரிஞ்சாகலாம். கெத்தா வெத்து பைய. அடியே வனசா, என்னடா என்ன குரல் ஒரு படியை ஒசருது என்ன? கடுகட பழம் இருந்த 350 ரூபா 50 பைசா காசு எடுத்து வச்சுவிட்டு அதுக்கப்புறம் குரல் வசதி பேசு. கொடியார நாய்க்கு குரல் ஒசருது. என்னடி என்ன பொம்பளையாச்சேன்னு விட்டோம்னா ரொம்ப ஓவரா பேசுறிய என்ன? இன்னும் நீ சொல்ற வேலையெல்லாம் நான் பார்க்கணுமோ? அப்படி ஒன்று எனக்கு அவசியம் கிடையாது. நான்லாம் அந்த காலத்தில் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? துணியை துவைச்சிட்டு மாவாட்டணுமாம்ல. நல்லா இருக்கே கதை. மாவை ஆட்டிட்டு தான் துணியை துவைப்பேன். உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. ஆளைப்பாரு யாருக்கிட்ட? நாங்கள்லாம் அந்த காலத்திலேயே அப்படி எங்ககிட்ட வந்து சவுடால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. வா எப்படி அடைக்க வச்சோம் பாத்தியல்ல. சிலுக்குவார்பட்டி சிங்காரமா கொக்கானானா? எட்டி வனசா, அம்மி கல்லில் உட்காந்துக்கிட்டு வாய ஆணு பொழந்துக்கிட்டு வாயில கை வச்சுக்கிட்டு இருக்கி என்ன? அம்மியில் உட்காந்துக்கிட்டு என்ன யோசனையில் இருக்கிறவா? எக்கா நீ நக்கா அன்னைக்கிலிக்கா வாக்கா வாக்கா வாக்கா. நான் கூட யாரோ எவரோ நினைச்சேன். நல்ல வேலை அந்த மனுஷனை எந்திரிக்க விட்டாச்சு, இல்லைன்னா அசிங்கமா போயிருக்கான். வாக்கா வந்து உட்காருவா.
தெரியல, எங்க உள்ளக்கு ஏன் கொழுந்தனார் சத்தம் தான் பழமா கேட்டுச்சு. உள்ள வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணா. ஆமா, கொழுந்த நாறு நல்ல வேப்ப நாரும் தென்னை நாரையும் வச்சுக்கிட்டு நாலு இருக்க வேண்டியதே அந்த மனுஷனப்போ. அடையாக்கா கேட்குற பொழுதோட குடின்னு குடிச்சுப்புட்டு வீட்டில் ஒரு காசு பணம் ஒன்றும் வைக்கிறது இல்லை. எல்லாத்தையும் திருடி கொண்டு போய் குடிச்சிட்டு வந்துடுறேன்க்கா. இங்கே வாரு. சரி, அப்படித்தான் குடிச்சிட்டு வரானே. வீட்டில் உள்ள வேலையாச்சும் ஒழுங்காச்சு ரூபமா ஆம்பளையா பாப்பமே நான் பார்க்குறேன். எதை தொட்டாலும் நம்ம தான் பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன செய்யறது? எல்லாருக்கும் உனக்கு மாதிரி புருஷன் வச்சிருமா? தெரியல, சும்மா இருட்டி. ஆவுனா ஓம் புருஷனை போல வருமா, அவ புருஷனை போல வருமானு அவளுக்கு கிடைச்ச வாழ்க்கையை வச்சுக்கிட்டு அவ சந்தோஷமா வாழ்றதை விட்டுவிட்டு சும்மா அது நொட்டை இது நொட்டைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனை தீந்துருமா? அதுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு பார்த்து செய்யணும். சும்மா புலம்புறதே பொழப்பா வச்சிருந்தோம்னா எப்படி வாழ்க்கை சரியா போகும்? ஏக்கா, இந்த நெடுவாளி புருஷனை பாரு. அவ பொழுதோட டை இப்படி ஆம்பளை பைய தெரிஞ்சது எனக்கா ஒரு பேண்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டு திரிஞ்சு வர்றா. எத்தனை வீட்டில் என்ன இருக்கு, எவ வீட்டில் என்ன சுடுறா, என்ன பலகாரம் சுடுறா, என்ன பச்சி சுடுறா, எவ வீட்டில் என்ன சோறாக்குறா, என்ன கூட்டாக்குறான்னு இதே பொழப்பா தெரியுறா. ஆனா அவ மாமி அவளுக்கு சோறாக்கி போடல, வேலைக்கு அவளுக்கு பக்குவம் பண்ணல. இந்த மாடன் மடவனா ஒரு குதிரை வாழை போட்டுக்கிட்டு இப்படி மினுக்கிட்டு வர்றான். ஹீ ஓ ஆனு அவளை இந்த வீட்டில் வச்சு சோறு வர்றாங்க. அவ சொல்றதையும் கேட்டுத்தானே அவ புருஷன் நடக்கிறான். ஆனா எனக்கு மட்டும் ஏக்கா இப்படி வந்து வச்சிருக்கான்? தெரியல, அதெல்லாம் அவ வாங்கி வந்த வாரம் அப்படிட்டு அவளுக்கு திசை அப்படி அடிச்சிருக்கு. அவ குடும்பத்தில் அப்படி அவளுக்கு திண்டுக்கிட்டு நகட்டிக்கிட்டு திரியிறாளுக. அவளுகளையும் உட்கார வச்சு சோறு ஓடுறாளுக அவ மாமியாமாருக. என்ன செய்யறது? எல்லாருக்கும் அப்படி திசை அடிக்கி இருக்கிற வாழ்க்கையே சந்தோஷமா வாழ்ந்துட்டு போக வேண்டியதே. எம்பிட்டு காலம் வாழ போறோம். அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போய்க்கிற வேண்டியதே. என்ன செய்யறது? புள்ளைய முகத்துக்காண்டி பார்க்கணும்ல டி. எடுத்தங்க ஊத்தனி எல்லாத்தையும் பேசி முடிச்சிட முடியுமா? ஆடா ஆமாக்கா, நீ சொல்றது 100ல் 1 வார்த்தை தான். என்ன செய்யறது? ஒரு பிள்ளைய வேற பெற்று வச்சிருக்கோமே. அந்த பிள்ளைக்காண்டி தான் எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. என்னவோ போ. சரி டி வனசா, மத்தியானத்துக்கு வெஞ்சனத்துக்கு ஒன்றும் இல்லை. அதோட தான் சரி மரத்தில் 2 முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா உருவிட்டு போமேன்னு வந்தேன். சரி, நான் இப்படி பார்த்துட்டு 2 கீரை உருவிட்டு போகிறேன் டி. நீ வேலையை பாரு. அதானே பார்த்தேன், காரணம் இல்லாமல் இந்த பக்கம் கால் எடுத்து வைக்க மாட்டாளுகளேன்னு நினச்சேன். அதுக்குள்ளே முருங்கைக்கீரை பிடுங்க வந்தோம்னு சொல்லிட்டான். எட்டில என்ன கீரை உருவிக்கிறவன் இல்லை அன்னைக்கு மாதிரி முருங்கைக்காய் கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னது மாதிரி சொல்ல போறியா? ஏக்கா, உனக்கு தராமல் யாருக்கு தரப்போகிறேன்? அட நெசமாலுமே அன்னைக்கு முருங்கைக்காய் மரத்தில் இல்லைக்கா. நேற்றும் காயப்புறம் பிடுங்கி கொண்டு சண்டையில் விற்றுப்பிட்டு வந்துட்டேன். அதனால முருங்கைக்காயெல்லாம் எதிர்பார்த்து போயிடாத. முருங்கைக்கீரை வேணும்னா 4-5 இனிக்கிக்க. ஆமாம், நீ பாட்டில் கொப்போடவும் கொலையோடவும் பிடுங்கி போட்டுட்டு வந்துடாத. அப்புறம் காப்பு இருக்காது, மரம் அரண்டு போயிடும். அதனால தான் சொல்கிறேன். சரிட்டி ஆத்தா, பார்த்து பூவாட்டமாக பக்குவமாக இணுங்கிட்டு வரேன். என்னவோ அதிசயமாத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க. நம்மளாம் என்னமோ முருங்கை மரத்தையே காணாது மாதிரியும் இவளுக வீட்டில் தான் என்னமோ காய்ச்சி குளுங்குறது மாதிரியும்ல பேசுகிறாளுங்க. முதல்ல ஒரு மழை பெஞ்சோன்னா எவ விட்டு முருங்கை மரத்தையாவது எடுத்துகிட்டு வந்து ஒரு குச்சி ஊண்டி வைக்கணும். நல்ல தளதளன்னு தளைஞ்சிரும். சை, ஒரு முருங்கைக்காய்க்கு முருங்கைக்கீரைக்கு எப்படி சீப்பட வேண்டியது இருக்கு? வெட்டிலா நெருவலி, என்ன வந்து உட்காரமுன்னு ஏப்பம்லாம் பழமா இருக்கு. என்ன காலையிலேயே உன் மாமியா பலகாரம் வச்சுலாம் சுட்டு போட்டு சக்கன்னு திண்டு போட்டு ஏப்ப விட்டுக்கிட்டு இருக்கி என்ன? அடாடாடாடாடா, அப்படியே காலையிலேயே பலகாரமும் பச்சியும் சுட்டு தள்ளிட்டாலும் அடையாக்க நீ வேற. நானே பலகாரம் பச்சி திங்க முடியாமல் வீங்கி போய் கிடக்குறேன். நீ வேற வயிற்றுச்ச கொடுமையை கிளப்பிட்டு இருக்கே என்ன? ஏட்டி நெருவலி இவ்வளோ சலிப்பா சொல்றவ? அடை ஆட்டி மாடனு நீ வேற. என்னைக்கு என் மாமியாவுக்கு சுகரும் ப்ரெஷரும் வந்துச்சோ அன்னையோட என் மாமியா என் வீட்டில் எண்ணெய் சட்டி வைக்கிறத நிப்பாட்டி வச்சுட்டி அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு வடையா பச்சியா போண்டாவா ஒரு கர்மத்தையும் கண்ணில் காங்கல போ. எட்டில நெடுவாளி, இப்படி எருமை கண்டாட்டமா ஆம்பளை பை மாதிரி வீடு உட்கார்ந்து இருந்துச்சு வர அந்த நேரத்தில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு ஒரு பச்சியவோ வடையவோ போண்டாவையோ உன் புருஷன் பிள்ளைகளுக்கு நீ சுட்டு கொடுக்க வேண்டியதானே? இதுக்கு என்ன ஒரு ஆளு பட்டா சுட்டு கொடுப்பாங்க? இதனை நல்ல கூத்தாலத்தான் இருக்கு. எக்கோ, என்னை பற்றி நீலாம் என்ன தெரிஞ்சுக்கிட்ட நீ? அட போக்கா, நீ ஒன்று பலகாரம் சுடுவாம்ல பலகாரம் நல்லா சுட வேண்டியதான். 4 நாள் விட்டும் 8 நாள் விட்டும். நான்லாம் போன வருஷம் தான் சுடுதண்ணி வைக்கவே பழகிக்கிட்டேன். என்னையை பார்த்து பலகாரம் சுட சொல்கிற? எடிலா, என்ன ஒரே சிரிப்பு சத்தமும் கணப்பு சத்தமா இருக்கு. அக்காலை விட்டுட்டு அப்படி என்னடி சொல்லி சிரிக்கிறீங்க? எக்கா அன்னைக்கிலிக்கா வா 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 வந்து சோதியில் ஐக்கியமாக வா. எங்கடா எங்கள் அக்கா அன்னைக்கிலியை காணமே நினச்சேன். வந்து நின்றுட்டியக்கா முன்னாடி. என்ன கையில் என்னமோ கூட நட்டா இருக்கு? என்ன காய்? ஆமாம், என்னத்தை கொண்டு வரேன்? ஒன்றும் இல்லை, நம்ம கொள்ளையில் 5-6 பீக்கங்காய் கிடந்துச்சு, அதை பிடிங்கிட்டு வரேன். ஏக்கா, பீக்கங்காயில் இந்த முட்டை போட்டு பீக்கங்காய் முட்டைப்பொடி மாசு மாதிரி பண்ணுவாங்கல்ல, அப்படி வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும்க்கா. வச்சினா எனக்கு கொஞ்சம் கொடு. இல்லடி நெடுவாளி, நம்ம வீட்டுக்கு பொரியலுக்கு கொண்டு போகல. நாளைக்கு அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு விசேஷம், அதான் அதுக்கு போகலாமேன்னு நானும் மாமாவும் கிளம்பணும். சரி, கொள்ளையில் 5-6 காய் கிடந்துச்சு, பிடிங்கிட்டு வா. அப்படியே கொண்டு அண்ணன் பிள்ளைகளுக்கு பீக்கங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. அதான் சரி கொடுத்துவிட்டு பார்த்துட்டு வருவோமேன்னு நினச்சேன். அதுக்காண்டி பிடிங்கிட்டு போகிறோம். டீ உனக்கு வேணும்னா சொல்லு, அக்கா இன்னொரு நாளைக்கு செஞ்சு தரேன்.
ஏக்கா நீ அண்ணன் மட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுனா கொண்டுட்டு போ, இன்னொரு நாளைக்கு நீ பொரியல் பண்ணையில் கொண்டுட்டு வந்து கொடு. சரிட்டி நெடுவாளி. நீ வாய் விட்டு கேட்ட பிறகு அக்கா செஞ்சு தராமல் இருப்பனா சொல்லு. கொள்ளையில் 5-6 பிஞ்சு கிடக்கு, இன்னும் 2-3 நாள் ஆச்சுன்னா பெருத்துரும். பெருத்த பிறகு அக்கா பிடுங்கி உனக்கு முட்டை பொடி மாசு செஞ்சு தரேன், சரியா? எக்கா அப்ப நாங்க மட்டும் என்ன விதி விலக்கா? கூட 2 காய் போட்டு எங்களுக்கும் முட்டை பொடி மாசு செஞ்சு கொடு. ரசம் சாம்பாருக்கெல்லாம் பீக்கங்காய் முட்டை பொடி மாசு நல்லா இருக்கும். அப்படியே கடைசியில பெப்பர் தூள் பொடியில அதையும் போட்டு வரட்டி கொடுக்கா. ஏன் வனசாக்கா, நீ மட்டும் யார் வீட்டில் என்ன பண்டம் சுட்டாலும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு எனக்கும் கொடுங்கன்னு வர்றீல. என்னைக்காவது ஒரு நாளையில பொழுதுல இந்தாட்டி இதை சுட்டேன் கொண்டேன் இந்த அங்கே திண்டு வாருங்கன்னாவது ஒரு பொருளை கொடுத்து திண்டு வாக்க சொல்லியிருக்கியா நீ? அடுத்த ஒரு பொருளை மட்டும் ஆன்னு திரியிற. ஏட்டிலா என்னத்தையும் சுட்டா தண்ணி கொண்டு வந்து கொடுக்க முடியும்? ஏன் வீட்டில் என்ன இருக்கு நாங்கள் சுட்டு திங்கிறதுக்கு? 3 வேளையும் சோறாக்கி திங்கிறதே பெரும் பாடா இருக்கு. அந்த குடியார பைய கொண்டு கொடுக்குற காசுல நான் பொம்பளை சம்பாரிச்சு சுட்டு தின்னுக்கிட்டு இருந்தோம்னா எங்கிட்ட என் குடும்பத்தை காப்பாத்துறதுனா? இவளுக்கு ஒருத்தி சும்மா அப்படியே இது மாதிரி பேசுவாளுங்க. நல்ல ஒரு கட்டினவளுங்க. அத்தா போதும் அத்தா, நிறுத்து. ஆமாம், உடனே ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் எல்லாம் நல்ல புருஷனை கட்டினவளுங்க, நான் மட்டும் நட்டுக்கிட்டு நின்ற புருஷனை கட்டினவள்னு. ஏட்டிலா சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க. அக்கா கிளம்பன ஊருக்கு போறேன்ல, போயிட்டு வரேன். ஏக்கா நான் கேட்கணும்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். உங்கள் அண்ணன் முன்னாடி ஒன்று ஆற்றுனாதே உன்னைய கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்குதுல்ல. நீ வீட்டுக்கு வந்தால் கூட வான்னு கேட்க மாட்டேங்குது. அப்புறம் ஏக்கா நானும் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி போகிறேன். உனக்கு என்ன கொஞ்சம் கூட சூடு சொரணையே இருக்காதா? என்னடி நெடுவாளி செய்ய சொல்ற? பிறந்த கடமைக்காண்டி போய் தன்னடி ஆக வேண்டியது இருக்கு. ஏக்கா மதியாதோ தலைவாசல் மிதிக்காதேன்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்கல்ல. உன்னைய அந்த பொம்பளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்குது, உன்னைய கொஞ்சம் கூட சட்டையே பண்ண மாட்டேங்குது. அப்புறம் ஏன் நான் அந்த வீட்டில் போய் விழுகிறேன்? கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் சுயமரியாதையே இல்லையாக்கா? மனுஷலாக பிறந்த எல்லாத்துக்குமே சுயமரியாதைங்கிறது கொஞ்சமாவது வேணும்க்கா. இப்படிலாம் ரொம்ப மட்டம் கட்டு போய் தெரிஞ்சோம்னு வச்சுக்கவேன், கொஞ்சம் கூட நாளை பின்ன மதிக்க மாட்டாளுகக்கா. ஏறி தலையில் உட்காந்துருவாளுங்க. கொஞ்சமாவது உனக்குன்னு ஒரு சுயமரியாதையை வச்சுக்காம சொல்லிவிட்டேன். நெடுவாளி நாளைக்கு அன்னைக்கிளிக்கா ஊருக்கு போறேன்னு சொல்லும்போது எதுக்கு இப்படி தேவையில்லாம ஏற்றி விட்டுட்டு இருக்க? அக்கா நீங்க அதெல்லாம் ஒன்றும் நினைக்காம நீங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு வாங்கக்கா. அவ கிடக்கா, அவளுக்கு என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்பா. எடி மாடுனே, சும்மா யாரோ மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டு தெரியாத. நான் ஒன்றும் அன்னைக்கிளிக்காவை ஏற்றிலாம் ஒன்றும் விடலை. போன வாட்டி அன்னைக்கிளிக்கா அவங்க அண்ணன் வீட்டுக்கு போச்சுல்ல, அப்போவே அவங்க அண்ணன் பொண்டாட்டி வான் கேட்கல தெரியுமா? வான் கேட்காத வீட்டுக்கு மறுபடியும் ஒரு தடவை போய் அசிங்கப்பட்டு வர முடியுமா சொல்லு? அதனால தான் போகாதேன்னு சொல்கிறேன். அது என்னமோ லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் சுயமரியாதைங்கிறது இருக்கணும் மாடனே. எல்லாருக்கும் அதுக்காண்டி விட்டு கொடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களால என்ன ஆகுது? அவங்க உழைக்கிறோம், அவங்க சாப்பிட்றோம். இன்னைக்கு 1 ரூபா கொடுத்தாலும் கடனாக தானே கொடுக்க போகிறாங்க. இன்னைக்கு கடனாக கொடுத்த காசை நாளைக்கு திருப்பி கேட்காம விட போகிறாங்களா? ஏதோ உதவிக்கு கொடுக்குறாங்க, அதை நம்ம நன்றி விசுவாசத்தோட இருக்கணும் தான். அவங்க செஞ்ச நன்றியெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. அதுக்காக சுயமரியாதையை விட்டுட்டு அவங்க காலில் போய் விழுகணுங்கிறது அவசியம் இல்லைல்ல. இடி நெடுவாளி நான் எங்கள் அம்மாட்ட எம்பிட்டோ சொல்லிட்டேன். ஐயோ நான் இனிமேல் உன் வீட்டு படிவாசலே நான் மிதிக்கலை, எனக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் இனிமேல் வரவே மாட்டேன்னு எம்பிட்டு தாமட்டி நெடுவாளி சொல்கிறது. எங்கள் அம்மா கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்குதா? நான் இருக்கிற வரைக்கும் நீ வந்து தான் தீரணும். நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ வந்து போக இருக்கத்தே வேணும். என் கண்ணு மூடின பிறகு நீ வராமல் போய் என்னமோ பண்ணு. உன் குடும்பம் உன் புள்ள குட்டின்னு நீ பாட்டில் இருந்துக்க. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ வான அழுகுதுட்டி. நான் என்னடி பண்ணுறது? எங்கள் அம்மாவுக்காண்டி போய் தானடி ஆக வேண்டியது இருக்குது. ஏக்கா அன்னைக்கிலிக்கா இவ ஒரு ஆளுன்னு இவ சொல்றதுக்குலாம் நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நீ பேசாம உங்க வீட்டுக்கு போயிட்டு வா. உங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நீ போகத்தாக்கா வேணும். அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. வீட்டுக்கு வந்தவளுக்கு 1000 பேசத்தையும் செய்வாளுக, பேசாமலேருந்து போவாளுக. அவளுகளை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம பிறந்த வீட்டுக்கு நம்ம என்னைக்கா போக முடியும்? நீ அதெல்லாம் போயிட்டு வாக்கா. அவ கிடக்கா நெடுவாளுக்கு என்ன? இவளுக்கு என்ன தெரியும்? குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? இங்கே பாரு வனசாக்கா, எனக்கு சோறாக்க குழம்பு வைக்க வேணா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் குடும்பம்னா என்ன, யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறணும்னு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. நீ சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. சரிடி ஆத்தா, நீ அன்னைக்கிளிக்காவுக்கு நல்லா ஏற்றி விட்டு அவங்க அம்மா வீட்டு உறவையும் அன்னைக்கிளிக்கா வீட்டு உறவையும் கட் பண்ணி விட்டுரு. அதுக்கு தானே இப்போ பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். புரியாத ஜென்மத்துக்கிட்டலாம் ஒன்றுமே பேச முடியாது. அதான் இங்கே பாரு அன்னைக்கிளிக்கா, இவளுக்கு எல்லாரும் என்னமோ வில்லி ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காளுங்க. நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகாமல் இரு. உங்கள் அண்ணன் முன்னாடி உன்னைய மதிக்காமல் போகுது. வீட்டுக்கு வந்தவளை வான் கேட்டாலும் சரி கேட்கலைனாலும் சரி, நீ மானம் கட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போகாமல் இரு. அதை பற்றி எனக்கு எந்த கவலை இல்லை. நீ வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு உங்கள் பீக்கங்காய் பெருத்த பிறகு எனக்கு 4 பீக்கங்காய் பொரியல் மட்டும் பண்ணி கொடுத்துரு. எனக்கு அது போதும். எடி நெடுவாளி அவளுக்கு கடந்துட்டு போகிறாளுகடி. நீ அக்கா நல்லதுக்காண்டிதான் சொல்கிற. இப்போ நான் அம்மா வீட்டுக்கு போகவா வேணாம்மா? நீனே சொல்லு. ஏக்கா அன்னைக்கிலிக்கா, இவளுக்கு 2 பேரும் மாற்றி சொல்கிறதுனால இந்த ஒரு முறை மட்டும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. ஏன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் கல்யாணக்கரை வீடுன்னு சொல்கிற. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்துக்கு நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் தலையை காட்டிட்டு நீ கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வா. உங்கள் அண்ணன் பொண்டாட்டி இந்த வாட்டி நீ வீட்டுக்கு போகையில் வா அன்னைக்கிளி வான்னு உன்னைய கூப்பிடலைன்னு வச்சுக்கவேன். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வீட்டை நீ தலை மொழியிருக்கா. இதுக்கு மேலே உங்கள் அம்மா வீட்டுக்கு எதுக்குமே நீ போகாத. ஏன்னா மரியாதை இல்லாத இடத்துக்கு நம்ம போய் நின்றோம்னு வச்சுக்கவேன், நம்ம தரத்தை நம்மவே கெடுத்துக்கிறது மாதிரி ஆயிரும்க்கா. நீ அதனால இந்த ஒரு பையனை மட்டும் முயற்சி பண்ணி பாரு.